ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி. நம்ம லாஸ்ட் வீடியோல டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு நம்ம டீடைல்டா இருந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இது ரிலேட்டடாகவும் நமக்கு இருந்துட்டு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரலாம். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டா போயிடலாம். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்ன்றது என்னன்னா, இட் இஸ் அ ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் டிட்டர்மினன்ஸ். ஸோ நான் லாஸ்ட் வீடியோல இருந்துட்டு சொல்லியிருந்தேன், டிட்டர்மினன்ஸ் ஏன் ஃபர்ஸ்ட் இருந்துட்டு இவ்வளோ டீடைல்டா பார்க்கறோம்னா அது இருந்துட்டு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு தான். ஸோ ஆக்சுவலா எலாஸ்டிசிட்டின்றது என்னதுன்னா, டிட்டர்மினன்ஸ்ல, அதாவது நம்ம பார்த்தோம் பிரைஸ் ஆஃப் கமாடிட்டி, பிரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட், இன்கம் ஆஃப் த கன்சூமர், டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சூமர், இதெல்லாம் தான் இருந்துட்டு நம்ம டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு நம்ம பார்த்தோம். அதுல ஏதாச்சும் சேஞ்சஸ், ஒரு பர்சன்டேஜ் சேஞ்ச் நடக்கிறப்ப டிமாண்ட் இருந்துட்டு எப்படி மாறுது, டிமாண்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்கு அப்படின்றத சொல்றதா வந்துட்டு நம்மளோட எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இட் இஸ் த ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் டிமாண்ட். டிமாண்ட் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது ஃபார் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் டிட்டர்மினன்ட் சச் அஸ் பிரைஸ், இன்கம் எக்ஸெட்ரா. ஸோ டிட்டர்மினன்ஸ் எவ்வளவு எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்துட்டு அதனால டிமாண்ட் இருந்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு நம்மளோட எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ இதுல ஒரு முக்கியமான கேஸ் இதுல என்னன்னா, எப்பயுமே இந்த எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுக்கும் நமக்கு இன்னொரு கான்செப்ட்டுக்கு தான் இருந்துட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அது என்னன்னா நம்மளோட ஸ்லோப் ஸ்லோப் ஆஃப் டிமாண்ட். இது நம்ம டிமாண்ட் பாக்குறப்ப இருந்துட்டு அண்ட் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறதும் இருந்துட்டு நான் டீடைல்டா இருந்துட்டு முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்துவோம். ஆனா இங்க இதுக்கும் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டும் இதுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்ன, ஸ்லோப் இருந்துட்டு சேஞ்ச் தான் சொல்லுது, எலாசிட்டியும் இருந்துட்டு நீங்க சேஞ்ச் தான் சொல்லுதுன்றீங்க. அப்ப என்ன டிஃபரன்ஸ்னா, ஸ்லோப் இருந்துட்டு நமக்கு அப்சல்யூட் சேஞ்ச் இருந்துட்டு நமக்கு சொல்லும். அப்சல்யூட் சேஞ்ச் என்ன அப்படின்றத சொல்லும். ஸோ இப்போ இருந்துட்டு சப்போஸ் ஸ்லோப் இருந்துட்டு நான் 2ன்னு எடுக்கிறேன். ஸ்லோப் டிமாண்ட் கர்வ் இருக்கு, இந்த டிமாண்ட் கர்வோட ஸ்லோப் இருந்துட்டு 2. இந்த 2ன்றது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பிரைஸ் ₹1 குறைஞ்சிச்சுன்னா கன்சியூமர் இருந்துட்டு 2 யூனிட் எக்ஸ்ட்ரா கன்சியூம் பண்ணுவாங்க. எக்ஸாக்டா என்ன நம்பர்ன்றதவே இருந்துட்டு நமக்கு ஸ்லோப் சொல்லிடும். அதாவது பிரைஸ் இருந்துட்டு ₹1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 2 யூனிட் கம்மியா கன்சியூம் பண்ணுவாங்க. ஸ்லோப் 2ன்றதுக்கு அதுதான் மீனிங். சப்போஸ் பிரைஸ் ₹2 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கன்சியூமர் 4 யூனிட் இருந்துட்டு கம்மியா கன்சியூம் பண்ணுவாங்க. அதே பிரைஸ் ₹2 டிக்ரீஸ் ஆச்சுன்னா, குறைஞ்சிச்சுன்னா கன்சியூமர் 4 யூனிட் எக்ஸ்ட்ரா கன்சியூம் பண்ணுவாங்க. அப்படின்றத சொல்றதா வந்துட்டு நமக்கு ஸ்லோப். ஸ்லோப்ன்றது அப்சல்யூட் சேஞ்ச் என்ன, அதாவது 2 2 4 அப்படின்ற இந்த அப்சல்யூட் சேஞ்சவே இருந்துட்டு நமக்கு சொல்லும். பட் ஆனா எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் நமக்கு என்ன சொல்லும்னா, பிரைஸ் இருந்துட்டு 1% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்ப நமக்கு அது டிமாண்ட் இருந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத இருந்துட்டு நமக்கு சொல்லும். ஸோ இது அப்சல்யூட் சேஞ்ச சொல்லும். எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு நமக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன அப்படின்றத இருந்துட்டு நமக்கு சொல்லும். இது மெயினா எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம இருந்துட்டு கூட்ஸை கிளாசிஃபை பண்றதுக்கு இருந்துட்டு நமக்கு யூஸ் ஆகும். ஒரு லக்ஸரி கூட்ஸா, நெசசிட்டி கூட்ஸா, ஸோ அது மாதிரியான இதெல்லாம் டிட்டர்மைன் பண்றதுக்கு இருந்துட்டு நமக்கு எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தக்காளி விலை இருந்துட்டு 1% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிமாண்ட்ல பெருசா இருந்துட்டு நமக்கு சேஞ்சஸ் ஏற்படல, டிமாண்டோட பர்சன்டேஜ் சேஞ்ச் பெருசா இது பண்ணலன்னா அதை வச்சு நம்ம இருந்துட்டு இந்த எலாசிட்டியை வச்சு இருந்துட்டு நம்ம அதை நெசசிட்டி கூட்ஸ்ன்னு சொல்லலாம். கூடு என்னன்னே தெரியல, இந்த கூடோட டிமாண்ட் இருந்துட்டு இந்த கூடோட பிரைஸ் இருந்துட்டு 1% இன்க்ரீஸ் ஆச்சு, ஆனா டிமாண்ட்ல பெருசா சேஞ்ச் இல்லை அப்படின்றப்ப அது மோஸ்ட்லி நெசசிட்டி கூடுக்கு தான் நடக்கும். ஏன்னா தக்காளின்றது நமக்கு அத்தியாவசியம், கண்டிப்பா இருந்துட்டு நமக்கு அது தேவை. ஸோ அப்படின்றப்ப 1% இன்க்ரீஸ் ஆனாலும், பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு கண்டிப்பா அது வேணுன்றப்போ ஒரு மினிமல் குவான்டிட்டி நம்ம வாங்கிட்டே தான் இருப்போம், கன்சியூம் பண்ணாம இருக்க மாட்டோம். அதே இது வந்துட்டு ஆப்போசிட்டா இப்ப ஏதாச்சும் காரு, பைக், அதெல்லாம் கொஞ்சம் லக்ஸரி, இல்ல கோல்டு, இதெல்லாம் லக்ஸரி கூட்ஸ். அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிரைஸ் விழுகட்டும், ஸோ பிரைஸ் விழுக்கிறப்ப வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதிக பிரைஸ் இருக்கிறப்ப வாங்க மாட்டோம். ஸோ அது மாதிரி இந்த பெர்சன்டேஜ், இந்த எலாசிட்டின்றது அது மாதிரி கூட்ஸ் கிளாசிபிகேஷன்ஸ்க்கும் இருந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இருந்துட்டு நம்ம ஸ்லோப் வச்சு இருந்துட்டு என்ன கைண்ட் ஆஃப் கூட்ஸ்ன்றதை நம்ம இருந்துட்டு சொல்ல முடியாது. பட் ஆனா எலாசிட்டி ஆஃப் டிமாண்டை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்க என்னன்னா, தெர் ஆர் ஆஸ் மெனி எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஆஸ் இட்ஸ் டிட்டர்மினன்ட்ஸ். அதாவது எத்தனை டிட்டர்மினன்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுல முக்கியமானது இருந்துட்டு நமக்கு 3. பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். பிரைஸ் இப்படி 1% பிரைஸ் சேஞ்ச் ஆகிறப்ப குவான்டிட்டி டிமாண்டட் எப்படி எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது பிரைஸை வச்சு அண்ட் அது மூலியமா நம்ம இருந்துட்டு கூட்ஸ் கிளாசிபிகேஷனும் இருந்துட்டு நம்ம பண்றதுக்கும் இருந்துட்டு யூஸ் ஆகிறதா இருந்துட்டு இந்த பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். அடுத்து இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். இன்கம் வச்சு நம்ம பாக்குறது, இன்கம் சேஞ்ச் ஆகிறப்ப குவான்டிட்டி டிமாண்டட் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது, எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்துட்டு குவான்டிட்டி டிமாண்டட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாக்குறது இருந்துட்டு இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். லாஸ்டா இருந்துட்டு கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ இந்த கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்ன்றது நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த பிரைஸ் ஆஃப் ரிலேட்டட் கமாடிட்டின்னு நம்ம பார்த்தோம்ல, அதுல சப்ஸ்டியூட் காம்ப்ளிமெண்டரி கேஸ் இருந்துட்டு பார்த்தோம் இல்லையா.
ஸோ அந்த கேஸ் தான். ஸோ ரெண்டு கமாடிட்டி இருக்கு, எக்ஸ் ஒய், இது ரெண்டும் இருந்துட்டு ரிலேட்டட் கமாடிட்டியா இருக்கு அப்படின்றப்ப ஒய்யோட பிரைஸ் சேஞ்ச் ஆனா எக்ஸோட டிமாண்ட் இருந்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும். ஒய்யோட பிரைஸ் இருந்துட்டு 1% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸோட டிமாண்ட் இருந்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற இந்த ரிலேஷனை வச்சு இருந்துட்டு அது நமக்கு இருந்துட்டு அப்போ இந்த ரெண்டும் சப்ஸ்டியூட் கூடா காம்ப்ளிமெண்டரி கூடா அப்படின்றதையும் நம்ம இருந்துட்டு எலாசிட்டி ஆஃப் டிமாண்டை வச்சு நம்ம இருந்துட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம டீ காஃபி இருந்துட்டு கேட்டாங்கன்னா நம்ம டைரக்டா சொல்லிடுவோம் இல்லையா, இது ரெண்டும் என்ன கூடுன்னு கேட்டா சப்ஸ்டியூட் கூடுன்னு சொல்லிடுவோம். அதே இருந்துட்டு டிஃப்ரெண்டா சம்பந்தமே இல்லாம ரெண்டு இதை இருந்துட்டு வச்சுட்டு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எலாசிட்டி ஆஃப் கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டை வச்சுதான் இருந்துட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ ஸோ அதுக்கு தான் இருந்துட்டு நம்ம இந்த கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ தெரியாத ஒரு ரெண்டு கமாடிட்டிஸ்க்கு நடுவில் எக்ஸ் ஒய்னே சப்போஸ் டீ காஃபின்னு கொடுக்காம நமக்கு எக்ஸ் ஒய்னே கமாடிட்டி கொடுத்துட்டு இது ரெண்டும் நமக்கு ரிலேட்டட் கமாடிட்டியா, இது ரெண்டுக்கும் நடுவில் இது ரெண்டும் சப்ஸ்டியூட் கமாடிட்டியா இல்ல காம்ப்ளிமெண்டரி கூடா அப்படின்னு கேட்கறப்ப நம்ம எலாசிட்டி ஆஃப் டிமாண்டை வச்சுதான் இருந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்றது பின்னாடி கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி பாக்குறப்ப நான் தெளிவா சொல்றேன். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், it is the measure of responsiveness of demand of a commodity for a change in its own price. ஸோ அந்த கமாடிட்டியோட ப்ரைஸே இருந்துட்டு சேஞ்ச் ஆகிறப்ப அந்த கமாடிட்டியோட டிமாண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பாக்குறது தான் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். சிம்பிள், பிரைஸ் டிமாண்ட் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்ன்றது டிட்டர்மினன்ட் சேஞ்ச் ஆகிறப்ப எவ்வளவு டிமாண்ட் இருந்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாக்குறது. அதே இதில் அந்த டிட்டர்மினன்ஸ்ல பிரைஸ் சேஞ்ச் ஆகுது, பிரைஸ் சேஞ்ச் ஆகிறப்ப டிமாண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாக்குறதா இருந்துட்டு பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். இதுல நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு பாயிண்ட் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், இன்னொன்னு ஆர்க் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். பாயிண்ட் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு நம்ம இருந்துட்டு வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் பிரைசஸ் இருந்துட்டு நமக்கு நடக்கிறப்ப யூஸ் பண்றதா இருந்துட்டு பாயிண்ட் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ மோஸ்ட்லி நம்ம மெயினா பார்க்க வேண்டியது இந்த பாயிண்ட் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் தான். ஸோ இதுதான் இருந்துட்டு நம்ம லீனியர் டிமாண்ட் கர்வ் கேஸ் நம்ம பாக்குற மோஸ்ட்லி டிமாண்ட் கர்வ் நம்ம பார்த்தது எல்லாமே லீனியர் டிமாண்ட் கர்வ் தான். ஆர்க் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் எந்த கேஸ்ல யூஸ் ஆகும்னா மோஸ்ட்லி இந்த கர்வ்டு டிமாண்ட் கர்வ் கேஸ்ல தான் இருந்துட்டு நமக்கு ஆர்க் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்துட்டு யூஸ் ஆகும். அண்ட் நமக்கு இங்க ஆர்க் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நமக்கு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இந்த பாயிண்ட் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் தான். பாயிண்ட் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஒன்றும் இல்லை, டிமாண்ட் கர்வ்ல இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆறாங்க, இந்த சேஞ்ச் ஆகுது பிரைஸ் இருந்துட்டு இந்த P1ல இருந்து இந்த P2க்கு இன்க்ரீஸ் P2க்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிமாண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிரைஸ் பர்சன்டேஜ் கூட அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கா, பிரைஸ் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிமாண்ட் இருந்துட்டு அதோட டிமாண்ட் 1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிமாண்ட் 1% குறைச்சதுக்கு 1% தான் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல வெறும் 0.5% தான் இருந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத இருந்துட்டு நம்ம பாக்குறதா இருந்துட்டு இந்த எலாசிட்டி பாயிண்ட் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்ல இருந்துட்டு நம்ம பார்ப்போம். எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்ன்றதே இதுதான். இதுல நம்ம பிரைஸ் சேஞ்ச் ஆகிறப்ப என்ன, பிரைஸ் சேஞ்ச் ஆகிறப்ப எவ்வளவு இதாகுது அப்படின்றத இருந்துட்டு நம்ம பார்ப்போம். அதை வச்சு நம்ம இருந்துட்டு கமாடிட்டிஸ் அந்த கமாடிட்டி இருந்துட்டு என்ன கமாடிட்டி அப்படின்றத இருந்துட்டு நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் தான் இருந்துட்டு பார்க்க போறோம். ஸோ பாயிண்ட் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், ஸோ இது டைரக்ட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் ஃபார் percentage change in its own price. Percentage change in quantity demanded divided by percentage change in price. Price ஒரு percentage increase ஆகிறப்ப குவான்டிட்டி டிமாண்டட் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பாக்குறதா இருந்துட்டு நம்மளோட பிரைஸ் பாயிண்ட் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். அதோட ஃபார்முலா தான் இருந்துட்டு dq by dp into p by q. ஸோ இதுல dq by dpன்றது நம்ம ஸ்லோப் ஆஃப் த டிமாண்ட் கர்வ், PUQன்றது இனிஷியல் பிரைஸ் அண்ட் இனிஷியல் குவான்டிட்டி. ஸோ சப்போஸ் பிரைஸ் இருந்துட்டு 5 rupeesல இருந்து 4 rupeesக்கு குறையுது, குவான்டிட்டி இருந்துட்டு 10ல இருந்து 15 ஆகுது அப்படின்னா இனிஷியல் பிரைஸ்ன்றது இந்த 5, இனிஷியல் குவான்டிட்டின்றது இந்த 10. அதான் வந்துட்டு இந்த PNQ. ஸ்டார்டிங்ல என்ன இருக்கு, சேஞ்ச் ஆன பிரைஸ் தான் இருந்துட்டு 4, 15. இந்த DQ by DPன்றது DQன்றது இருந்துட்டு சேஞ்ச் இன் Q. Q எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, Q இருந்துட்டு 5 சேஞ்ச் ஆயிருக்கு, அதான் இருந்துட்டு இந்த DQ. அடுத்து டிபின்றது பிரைஸ் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து ஆக்சுவலா டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம டிஃபரன்சியேஷன் பாக்குறப்போ உங்களுக்கு நான் இது இன்னும் டீடைல்டா இந்த டிஃபரன்சியேஷன் கான்செப்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது சேஞ்ச் இருந்துட்டு 1. ஸோ அவ்வளவுதான் 1 P into Q 5/10. ஸோ இதை வச்சு இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு இருந்துட்டு எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதான் இருந்துட்டு இங்க ஃபார்முலா இருந்துட்டு நமக்கு சொல்லுது. ஸோ இதுல இந்த டிமாண்ட் இந்த இதுல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, இது இருந்துட்டு ஸ்லோப், இது நம்மளோட ஸ்லோப் ஆஃப் த டிமாண்ட் கர்வ். ஸோ அப்ப இந்த ஸ்லோப் இருந்துட்டு நமக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டிமாண்ட் கர்வ் எடுத்துக்கிட்டோம்னா
ஒரு லீனியர் டிமாண்ட் கர்வ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஸ்லோப் கான்ஸ்டன்டா தான் இருந்துட்டு இருக்கும் நமக்கு. ஆனா இந்த இனிஷியல் பிரைஸ் அண்ட் இனிஷியல் குவான்டிட்டி இருந்துட்டு நமக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ சப்போஸ் இப்போ 10 rupeesல இருந்து 15, சாரி நான் இப்போ போட்ட எக்ஸாம்பிளே 5, 4, 10, 15 ஆனது. சப்போஸ் இந்த கேஸ்ல இருக்கிறப்ப அடுத்து இருந்துட்டு பிரைஸ் இருந்துட்டு 3க்கு விழுகுது, இங்க குவான்டிட்டி 20 ஆகுதுன்னா அப்ப இனிஷியல் பிரைஸ் அண்ட் இனிஷியல் குவான்டிட்டியா நம்ம 415 தான் இருக்கும். அப்ப இங்க 5, 10 போட்ட இடத்துல இருந்து 415 போட்டா நமக்கு என்ன ஆகும்? எலாசிட்டி வேல்யூ இருந்துட்டு நமக்கு மாறும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் த லீனியர் டிமாண்ட் கர்வ்லையும் நமக்கு ஒரு எலாஸ்டிசிட்டி இருக்கும். ஸ்லோப்பு சேமா இருக்கும், கான்ஸ்டன்ட். ஆனா இந்த பி பை கியூ சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு எலாஸ்டிசிட்டி சேஞ்ச் ஆகும். டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் த லீனியர் டிமாண்ட் கர்வ்ல இருந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் எலாஸ்டிசிட்டிஸ் இருந்துட்டு நமக்கு இருக்கும். இதை கிராஃபிக்கலா ஃபைன் பண்ற மெத்தட் தான் இருந்துட்டு நமக்கு இந்த ஜாமெட்ரிக் மெத்தட்னு சொல்லுவோம். அது ஒன்றும் இல்லை, லோயர் செக்மெண்ட் பை அப்பர் செக்மெண்ட். இப்போ சப்போஸ் இந்த ஏன்ற பாயிண்ட் இருந்துட்டு ஏன்ற பாயிண்ட்ல எலாஸ்டிசிட்டி என்ன, இந்த பாயிண்ட்ல இருந்துட்டு நமக்கு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஒன்றும் இல்லை, லோயர் செக்மெண்ட் பை அப்பர் செக்மெண்ட்னா இந்த செக்மெண்ட் டிவைடட் பை இந்த செக்மெண்ட். இதுதான் லோயர் செக்மெண்ட், இது அப்பர் செக்மெண்ட். போட்டீங்கன்னா லோயர் செக்மெண்ட் என்ன, ஏடி டிவைடட் பை ஏஇ. இதான் இருந்துட்டு நமக்கு சொல்லும். இதுல நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஏடி தான் இருந்துட்டு ஏடி இருந்துட்டு நமக்கு பெருசு. ஸோ இது ஒரு பிக் நம்பர், ஏன்றது சின்ன நம்பர். ஸோ அப்படின்றப்போ ஓவராலா நமக்கு எப்படியும் கிரேட்டர் தேன் 1ன்ற வேல்யூ தான் வரும். ஸோ இந்த வேல்யூஸ்க்குலாம் நான் இருந்துட்டு திருப்பி வரேன். இட் இஸ் ஈக்குவல் டு 1, இட் இஸ் கிரேட்டர் தேன் 1. இந்த கேசஸ்லாம் நான் என்னன்றதை நம்ம டீட்டெயில்டா சொல்றேன். பட் ஆனால் ஒரு ஜாமெட்ரிக்கல் மெத்தட்ல இது கண்டுபிடிக்கிறதா. பட் இது ரிலேட்டடா நமக்கு இருந்துட்டு நமக்கு சம் வராது. இதுல நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா இதுதான், எலாசிட்டி சேஞ்சஸ் அட் டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் அ லீனியர் டிமாண்ட் கர்வ். டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு நமக்கு லீனியரா இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்துட்டு நமக்கு ஒரு எலாசிட்டி இருக்கு. பட் ஆனா ஒரு இது எலாசிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம செப்பரேட் டிமாண்ட் கர்வ்ஸ். சப்போஸ் எலாசிட்டி இருந்துட்டு ஜீரோவா இருக்கு, இடி இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்குன்னா அதை நம்ம என்ன எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். அதுக்கு டிமாண்ட் கர்வ், அந்த அதுக்குன்னே தனியா டிமாண்ட் கர்வ் டிரா பண்ணோம்னா அந்த டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்றதை நம்ம டீடைல்டா பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு லீனியர் டிமாண்ட் கர்வ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாயிண்ட்ல இருந்துட்டு நமக்கு ஒரு எலாஸ்டிசிட்டி வேல்யூ இருந்துட்டு இருக்கும் அப்படின்றதா நீங்க இங்க நீங்க எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட். அடுத்து இன்னொன்னு என்னன்னா எலாசிட்டி ஆஃப் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வேல்யூ, பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் வேல்யூ இருந்துட்டு எப்பயுமே 0க்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவுல தான் வேல்யூ லை ஆகும். 0க்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவுல தான் இருந்துட்டு நமக்கு வேல்யூ இருந்துட்டு லை ஆகும். நீங்க கேட்கலாம், இன்னொரு இது இருந்துட்டு நமக்கு வரும். இன்னொரு இது நீங்க வந்துட்டு இங்க யோசிக்கணும். ஆக்சுவலா என்னன்னா நம்ம லா ஆஃப் டிமாண்ட் என்ன, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்ட் நமக்கு இருந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது நமக்கு இன்வெர்ஸ்லி ரிலேட்டட், ஸோ நெகட்டிவ் தான். ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பா நீங்க இருந்துட்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது பாசிட்டிவ். ஆனா குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா அது கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் வரும். ஸோ ஓவராலா பார்த்தோம்னா நமக்கு எலாசிட்டி வேல்யூ நெகட்டிவா தான் வரும். பட் ஆக்சுவலா இதனால சில புக்ஸ்ல, இது நீங்க உங்க புக்ஸ்ல உள்ள கன்ஃபியூஷனுக்காக தான் சொல்றேன், சில புக்ஸ்ல மைனஸே ஃபார்முலால ஆட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா இந்த மைனஸையும் அந்த மைனஸையும் கேன்சல் பண்ணி பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு. இல்ல சில புக்ஸ்ல மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனா நம்ம என்னன்னா எலாசிட்டி ஃபைன் பண்றப்ப இந்த சயின்ஸ் இருந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். நமக்கு நெகட்டிவா தான் வரும். பட் ஆனா நம்ம கன்சிடர் பண்றது என்ன, வேல்யூ வந்துட்டு 0 to இன்ஃபினிட்டிக்குள்ளார தான் இருந்துட்டு வரும். நீங்க பெட்டர் ஃபார்முலால மைனஸ் ஆட் பண்ணியிருந்தாலும் கரெக்ட். சில புக்ஸ்ல ஆட் பண்ணிருப்பாங்க. இப்ப கவுச்சியன்ஸ் புக்லாம் எடுத்தீங்கன்னா அதுல ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க மைனஸ் வேல்யூ. ஆனா கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க ஏன் இருந்துட்டு நம்ம மைனஸ்ல தான் வரும். பட் ஆனா நம்ம எப்பயுமே இருந்துட்டு தியரிட்டிக்கலா 0 to இன்ஃபினிட்டிக்குள்ளார தான் எடுத்துப்போம், மைனஸ் சைனை இக்னோர் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இது அகுஜா புக்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருந்துட்டு மைனஸ் சைனே கொடுத்தும் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா ரெண்டும் ஒன்று தான். ஆனா நீங்க எலாசிட்டி ஃபைன் பண்றப்ப இருந்துட்டு நீங்க மைனஸ் சைன் இருந்துட்டு இக்னோர் பண்ணிடணும். சப்போஸ் சம்மு கேட்டும் நீங்க போட்டீங்கன்னா மைனஸ் சைன் இல்லாம போடுறப்ப வேல்யூ இருந்துட்டு மைனஸ்ல வரும். ஆனா நீங்க அதோட பாசிட்டிவ் வேல்யூ எடுத்து தான் அதை வச்சுதான் நீங்க இந்த எலாசிட்டியில என்ன எலாசிட்டின்றத இருந்துட்டு நீங்க சொல்லணும். ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட பாயிண்ட் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு எலாசிட்டி இருக்கு இருந்துட்டு என்ன மீனிங், ஸோ என்ன மீனிங், அண்ட் அதுக்கு தகுந்த அந்த எலாசிட்டி இருந்துச்சுன்னா என்ன கமாடிட்டி வரும், அண்ட் அதோட டிமாண்ட் அந்த எலாசிட்டி இருக்கிறப்ப டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு என்ன ஷேப்ல இருக்கும். அதாவது இப்ப எலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1னா அப்படின்னா என்ன மீனிங், அண்ட் டிமாண்ட் கர்வ் அந்த 1 இருக்கிறப்ப டிமாண்ட் கர்வ் என்ன ஷேப்ல இருக்கும், அந்த 1 இருக்கிற கேஸ்ல என்னென்ன கமாடிட்டிஸ்லாம் நமக்கு இருந்துட்டு அதுக்குள்ளார வரும் அப்படின்றத இருந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ இது ஒரு எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுக்கு இன்ட்ரோடக்ஷனா நம்ம இருந்துட்டு இதை வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அந்த இதை பார்ப்போம். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க.
நான் கண்டிப்பா இருந்துட்டு டவுட்ஸ் கிளியர் பண்றேன். இல்லாட்டி நம்ம டெலிகிராம் சேனல்லே வந்து நீங்க என்கிட்ட டைரக்டா கூட நீங்க டவுட் கேட்கலாம். நான் அதை கண்டிப்பா அடுத்த செஷன்ல இருந்துட்டு கண்டிப்பா அட்ரஸ் பண்றேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.